பக்தி ஒளி நேயர்களுக்கு அடியேன் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நமஸ்காரம். இந்த பழைய விளக்கு திரிய நம்ம என்ன பண்ணணுங்கிற ஒரு பெரிய சந்தேகம் எல்லாருக்குமே இருக்கு. அந்த பழைய விளக்கு திரிய என்ன பண்றதுங்கிறது தான் நான் இப்ப உங்களுக்கு சொல்ல போறேன். ஒரு சிறிய ஒரு கப் எடுத்துக்கோங்க. எவர் சில்வர் கப்பா இருந்தா கூட பரவாயில்ல, ஒரு சின்னதா இருக்கும் பாத்தீங்களா, அந்த கப்புல பழைய விளக்கு திரியை எடுத்து அந்த கப்புல சேமிச்சுட்டு வாங்க. ஒரு மாசம் அது ஃபுல்லா வர மாதிரி. அது என்ன பண்ணலாம்? அந்த பழைய விளக்கு திரிய ஈஸியான ஒரு மெத்தட்ல செஞ்சீங்கன்னா உங்களுக்கு கண் திருஷ்டியானது உங்களை விட்டு விலகி போய்விடும். என்ன பண்ணும் அப்படின்னா, சாம்பிராணி கரண்டின்னு ஒரு கரண்டி வச்சிருக்கீங்களா? சாம்பிராணி செவ்வாய் வெள்ளி ஆச்சுன்னா அந்த சாம்பிராணி கரண்டி எடுத்து சுவாமிக்கு சாம்பிராணி மூளையா போடுவோம்ல. இப்போ அந்த சாம்பிராணி கரண்டியில நீங்க செய்ய வேண்டிய விஷயம்தான், இந்த பழைய திரி நிறைய கலெக்ட் ஆயிடுச்சு இல்ல, அந்த பழைய திரி கலெக்ட் ஆன உடனே அந்த பழைய திரிய சாம்பிராணி கரண்டியில கொண்டு வச்சுட்டு ஒரு நெருப்பு கொளுத்திட்டீங்கன்னா அது நல்லா எரிஞ்சிரும். அதுல இந்த குப்பி சாம்பிராணி ஒண்ணு இருக்கு இல்லையா, அதை வச்சிருங்க. அதை வச்சுட்டா அதுவும் சேர்ந்து எரிஞ்சு போயிடும். எரிஞ்சோடனே அந்த சாம்பிராணி புகையை அதுல போட்டு ஒவ்வொரு வாரமும் முதல் வெள்ளிக்கிழமை, அதாவது ஒவ்வொரு மாசமும் முதல் வெள்ளிக்கிழமை காலையில அதுல சாம்பிராணி போட்டு சாம்பிராணி போட்டுட்டு அந்த சாம்பிராணியை எல்லா பக்கமும் நீங்க காட்டணும். அந்த திரியில அந்த திரி எரியும் பொழுது உங்களுடைய கண் திருஷ்டியானது ஃபுல்லா எரிஞ்சிரும். அதுல அந்த குப்பி வச்சுட்டு அது எரிஞ்ச அப்புறம் அந்த சாம்பிராணி எல்லாம் போட்டு எல்லா இடமும் காட்டுங்க, ஒண்ணு விடாம காட்டுங்க. ஒவ்வொரு மாசமும் முதல் வெள்ளிக்கிழமை நீங்க செய்யக்கூடியது முதல்ல இதுதான். காலையில ஏந்திரிச்சு குளிச்சுட்டு 6 to 7க்குள்ள நீங்க அடுப்பு மூட்டுறதுக்குள்ள, அடுப்பு பத்த வைப்பதற்குள்ள முதல்ல இது செய்யணும். முதல்ல இதை செஞ்சுட்டு எல்லா இடமும் காட்டிட்டு கொண்டு வைங்க. விளக்கேத்திட்டு செய்யுங்க. வேற என்னெல்லாம் பண்ணணும், நைவேத்தியம் பண்ண எதுவுமே பண்ண வேண்டாம். மணி மட்டும் லைட்டா அடிச்சுட்டு ஒரு அடி அடிச்சுட்டு வச்சிருங்க. வச்சுட்டு அந்த கண் திருஷ்டி போகணும் அப்படின்னு கடவுளை நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எது இஷ்ட தெய்வமோ, எது குலதெய்வமோ, அந்த குலதெய்வத்தினுடைய பெயரை 3 முறை சொல்ல வேண்டும். இஷ்ட தெய்வத்தினுடைய பெயரை 3 முறை சொல்ல வேண்டும். நமக அப்படின்னு சொல்லணும் கடைசியில. புரியுதுங்களா? இப்போ உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஐயனார், ஓம் ஐயனாரே நமக. சரி, உங்களுக்கு பச்சையம்மன் குலதெய்வம்னா ஓம் பச்சை வாழி அம்மனே நமக அப்படின்னு 3 தடவை. இஷ்ட தெய்வத்துடைய பேரை 3 தடவை சொல்லிட்டு எல்லா இடம் முதல்ல விளக்கேற்றிட்டு இந்த திரிய எடுத்து கொளுத்திட்டு சாம்பல் ஆனப்புறம் அந்த குப்பி வச்சுட்டு அது எரிஞ்ச அப்புறம் சாம்பல் என்ன பண்ண நேர வாசலுக்கு தான் வரணும். தலைவாசல்ல இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. 6 to 7க்குள்ள செஞ்சு முடிச்சிடணும். இல்ல நான் 5 மணிக்கு ஏந்திருக்கிறவங்க தாராளமா 5ல இருந்து 7க்குள்ள முடிச்சிடணும். எல்லா இடமும் காட்டிட்டு முதல்ல தலைவாசல், சமையல் ரூம், பூஜை ரூம், பெட்ரூமை தவிர எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்களா விட்டுருங்க. இல்ல அவங்க எல்லாம் ஏந்திரிச்சாங்கன்னா பெட்ரூமுக்கும் காட்டிட்டு ஜாக்கிரதையா காட்டுங்க. காட்டிட்டு வந்துட்டு சுவாமி ரூம்ல வச்சு அந்த பஞ்சபாத்திர உத்ரணியில் இருக்கக்கூடிய நீர் எடுத்து ஒரு விழாவி விட்டுட்டு ஒரே ஒரு பூவை சாமிக்கு போட்டு பூஜையை முடிச்சுக்கோங்க. இது கண் திருஷ்டி போக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பரிகாரம். எந்த கண் திருஷ்டி ஆனாலும் போயிடும். திரி என்ன பண்ணோம், ஒரு கப்புல சேமிக்கணும், வேற ஒண்ணும் கிடையாதுங்க. ஈஸியா கண் திருஷ்டி போறதுக்கான ஒரு பரிகாரத்தை நீங்க இதை செஞ்சுட்டீங்கன்னா மாசம் ஒரு வெள்ளிக்கிழமை செய்யணும். தினமும் செய்ய வேண்டாம், மாசம் இதை நீங்க தொடர்ந்து செய்யணும். செய்ய செய்ய கண் திருஷ்டியானது உங்களை விட்டு விலகி போயிடும். பயங்கரமான கண் திருஷ்டி. எங்க போனாலும் நான் இடிச்சுக்கிறேன், கீழே விழுந்துடுறேன், வண்டியில இருந்து கீழே அடிக்கடி விடுறேன், ஒரு ரத்த காயமா இருக்கு எனக்கு. இது யாருக்கு இருக்கும் அப்படின்னா, ஓவரா கண் திருஷ்டி இருக்கிறவங்க வண்டியில இருந்து கீழே விழுந்துருவாங்க. இல்ல கார்ல போறோம், தேவையில்லாம கார் ஏதாவது ஒரு இடத்துல முட்டிக்கிட்டு எவனா இடிச்சிடறான், யாரோ இடிச்சிடறான், ஏதோ ஒரு பிரச்சனை. அந்த காருக்கு நான் செலவு பண்றதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அடுத்தது வியாதி,
என்னன்னே தெரியல, வியாதி பிடிங்கிட்டு எல்லாமே கண் திருஷ்டி தான். யாரோ உங்க வீட்டுக்கு வராங்க, இல்ல உங்க சொந்தக்காரங்க இருப்பாங்க, யாரோ சொந்தக்காரங்களோ இல்ல வீட்டுக்கு வரவங்களோ யாரோ உங்களுடைய வாழ்வை பச்ச என்ன இப்படி வாழறாங்கடா, அருமையா வாழறாங்க, இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை எனக்கு இல்லையே அப்படின்னு அந்த பொறாமையானது கண் திருஷ்டியாக மாறும். ஆனா இந்த திரி பரிகாரத்தை நீங்க செஞ்சுட்டீங்கன்னா என்ன சொன்னாலும் அது உங்களை தாக்காதுங்கிறதா நிதர்சனமான உண்மை. அப்ப இந்த பஞ்சத்திரியை தூக்கி குப்பையில போடுறதுக்கு நீங்க இது மாதிரி பண்ணா உங்க திருஷ்டில இருந்து நீங்க வெளியே வந்துடலாமா? என்ன காசா பணமா சொல்லுங்க? காசு நிறைய இந்த கண் திருஷ்டிக்காக காசை நிறைய கொடுத்து செலவு பண்ணதுதான் மிச்சம். கண் திருஷ்டி வந்துட்டே இருக்கு, விழுந்துட்டே இருக்காங்க கீழே. என் வீட்டுக்காரு ஏதாவது ஒரு அடிபட்டு ரத்த காயம், காலில் கட்டிக்கிட்டே இருக்காரு, ஆறுது திருப்பி அடிச்சுக்கிறாரு, ஆறுது திருப்பி, இல்ல கையில காயம், இல்ல என் பையன் கிரிக்கெட் விளையாடன்னு போறான், விழுந்து விழுந்து சராய்ப்பு தான் வரான், ரொம்ப கஷ்டமா இருக்கு மனசுல, ரைட்டுங்களா? என் பொண்ணு எப்பா பாரு சைக்கிள்ல போட்டு கீழே விழுந்து அடிபட்டுருது, அதனால சைக்கிள் ஓட்டாதுன்னு சொல்ல முடியுமா? ஜாக்கிரதையா ஓட்டுன்னு தானே சொல்ல முடியும். அதனால இந்த கண் திருஷ்டியெல்லாம் உங்களை விட்டு விலகி போகணும்னு நினைச்சீங்கன்னா, உங்களுக்கு இதுல நம்பிக்கை இருந்ததுன்னா, நீங்க ஒவ்வொரு மாதமும் முதல் வெள்ளிக்கிழமை திரியில கண் திருஷ்டி போக்கக்கூடிய பரிகாரம் தான் இந்த பரிகாரம். ஈஸியா பண்ணலாமா? சிம்பிளா பண்ணலாம், பெரிய செலவெல்லாம் கிடையாது. இல்ல செய்யுங்க, கண் திருஷ்டி உங்களை விட்டு சீக்கிரமாக விலகி போய்விடும். செஞ்சுட்டு கண் திருஷ்டில இருந்து தப்பிச்சுக்கோங்க. கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுங்கிற வசனம் இருக்கு இல்லைங்களா? அதனால நீங்க நல்லா இருக்கணும்னு என்னுடைய விருப்பம் எப்பொழுதுமே. மீண்டும் ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன். பக்தி ஒளி நேயர்களுக்கு என் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நன்றிகள்.